வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. சர்வதேச அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான்சி பெலோசி தாய்வான் விசிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாய்வானுக்கும் சைனாக்கும் இடையில நிறைய டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சைனா வந்து அவங்களோட மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் நடத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா இந்தியானா கவர்னர் வந்து தாய்வான் பிரசிடென்ட்டை போய் மீட் பண்றாரு. ஸோ இப்பவும் சைனா வந்து அவ்வளவு ஹாப்பியா இல்லை. ஸோ அந்த டைம்ல உங்களை ஒரு பேட்டி எடுக்கும் போது நீங்க சொன்னீங்க யூஎஸ் வந்து ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்றாங்க சைனா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொவோகேஷன் பார்க்கலாமா? இது எப்படி பார்க்கலாம்? நம்ம அப்ப சொன்ன மாதிரி the US is provoking because US வந்து இப்போ they are taking a complete control of the geopolitical situation, global political situationல complete control எடுக்கிறாங்க. நம்ம அதுதான் இந்த லாஸ்ட் 2 years or 3 yearsல பாக்குற யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் ரியலி க்ரோயிங் பேக். அவங்க வந்து லாஸ்ட் 15 yearsல யூஎஸ் வந்து வார் அண்ட் அந்த இதுலயே ரொம்ப their economy was destructing. இப்போ பாக்குற இந்த 2 years 3 yearsல வர யூஎஸ் வந்து இட்ஸ் ரீப்ராக்ரெசிங் ஆஃப்டர் ரியலைசிங் தட் சைனா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, நம்மளோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னு they are completely rebuilding. எப்படி ரீபில்ட் பண்றாங்கன்றது நம்ம எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி பார்க்கணும். எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி ரெண்டு இதுல நம்ம பார்க்கணும். பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட த்ரெட் யாருனாக்கா ரஷ்யா, சைனா. கேபிட்டலிசம் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஐடியாலஜி, அந்த இதுல ஐடியாலஜியில பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் த்ரெட்ஸ் வந்து ரெண்டு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ், ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு சைனா. ரஷ்யா இஸ் நோ லாங்கர் த்ரெட், ஏன்னா ரஷ்யா வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவா போயிட்டாங்க. அதனால இன்னொரு கண்ட்ரி வந்து சைனா பொலிட்டிக்கலி. ஏன்னாக்கா சைனாவுக்குன்னு ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து சைனாவுக்கு ரொம்ப டிபெண்டா இருக்கிறாங்க. லாவோஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், நார்த் கொரியா, லாவோஸ், இந்த மாதிரி கடன் கொடுத்த கண்ட்ரிஸ், இவங்கெல்லாம் வந்து சைனா கூட ரொம்ப போயிட்டாங்க. அது இல்லாம யூரோப்ல உள்ள நிறைய கண்ட்ரிஸ், கிரீஸ், ஜெர்மனி, இவங்க கூட எல்லாம் வந்து சைனா நிறைய எக்கனாமிக் கான்ட்ராக்ட் வச்சிருக்கனால பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. அதனால யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால ஜியோ பொலிட்டிக்கலி அவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கா நம்ம வந்து இப்ப சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும். சைனா இப்போ ரஷ்யாவை எப்படி வார்ல பண்ண விட்டோமோ அதே, ஏன்னா இப்போ யூஎஸ்ஸையும் வந்து இவங்க வார்ல பண்ணாங்கல்ல. ஆப்கானிஸ்தான்ல இருந்து யூஎஸ் பிரிஞ்சப்ப சைனா அண்ட் ரஷ்யா தானே அதுல இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி வந்து தே ஆல்சோ வாண்டட் தெம் டு பி ஸ்டக் இன்சைட் அ வார். ஏன்னா வார்ல போயிட்டாக்கா நமக்கு காசு நஷ்டம் ஆகுன்றது தே ரியலைஸ்ட் இட். ஸோ இப்போ வந்து சைனாவுக்குள்ள ஒரு கண்ட்ரி வந்து தைவான், அது கூட ரொம்ப வருஷமாக ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. மற்ற அந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா there is a lot of disturbance which is there. So the US வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த லீடர்ஷிப்ன்றத they are putting it ahead. இந்த ஏரியாவில் வந்துட்டு நாங்க இன்னும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ற அந்த லீடர்ஷிப்பை வந்து they are putting the foot ahead. ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு லீடர்ஷிப்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய், ஒரு டாக் வந்து ஒரு இடத்துல வந்து இட்ஸ் பார்க்கிங் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போகலனாக்கா the dog controls the territory, but if the man goes over there then man controls the dog. So அது வந்து I'm just giving us ஒரு analogy மாதிரி தான் வந்து. பட் இப்போ பாத்தி அதுதான் லீடர்ஷிப். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல த்ரெட்டன் பண்ணும்போது when you go back over there அப்போ வந்து you are enforcing your leadership over there. இப்போ சைனா வந்து அந்த ரீஜன்ல யூஎஸ் வந்து நீ வந்தா நான் வந்து we will go on a war னு சொல்லும்போது யூஎஸ் வந்து when it puts the foot ahead, go for a war அப்படின்ற போது it is a threat that is giving down, stating that இது இன்னும் என்னோட டெரிட்டரி and I am still dominating. ஸோ சைனா வந்து வாருக்கு வராங்களான்னு பாக்குறாங்க. சைனா வந்து இஸ் மோர் பிரில்லியன்ட். அதுதான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்னது இருக்குது, குட் சேல்ஸ்மேன் இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் ஹூ லூசஸ் த ஆர்குமெண்ட் அண்ட் வின்ஸ் த டீல். சைனா இஸ் அ வெரி குட் சேல்ஸ்மேன் டு த வேர்ல்ட். ஸோ அவங்க வந்து தே ப்ரிஃபர் ஆல்வேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நமக்கு ட்ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் ஃபைட்டிங் அ வார்ன்றது சைனா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து வாருக்கு போக மாட்டேங்கிறாங்க. செகண்ட் ஃபேக்டர் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர். எக்கனாமிக் ஃபேக்டர்ல நம்ம சொல்லியிருந்தோம், சிப் மேனுஃபேக்சரிங் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்ட். வேர்ல்டோட ஃபியூச்சர் பிசினஸ்ல எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சிப் மேனுஃபேக்சரிங் தான் எல்லாமே.
ஏன்னா இன்னைக்கு இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னாக்கா சிப்ஸ் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ்ன்னு சொல்றோம். அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த சிப் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த சிப்போட ஈகோ சிஸ்டம்ல வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 3 ஃபேக்டர்ஸ் எந்தெந்த ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் த சிப்ஸ். ஒன்னு வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் த சிப்ஸ். செகண்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிப்ஸ். இன்னொன்னு வந்து CAD அந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். அதே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சிப்ல வந்து அந்த CAD பண்றோம். இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே இது பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்கா வந்துருச்சு. ஸோ இந்த 3 இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் த சிப்போட ஈகோ சிஸ்டம். இந்த சிப்போட ஈகோ சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா சைனா ஆல்சோ நீட்ஸ் சிப் மேனுஃபேக்சரிங். ஸோ யூஎஸ் என்ன பண்றாங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் அந்த சிப்போட கண்ட்ரோலை வந்து சைனாக்கு போடாம பண்ணணும்னு பாக்குறாங்க. சைனா கிட்ட உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா சைனா கேன் மேனுஃபேக்சர் சிப்ஸ் பட் இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் தைவான். தைவான் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஸோ சைனா கிட்ட இன்னும் வந்து ஒரு டெக்னாலஜி இல்லைனாக்கா சிப்போட அந்த ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இன்னும் அந்த லீடிங் இனோவேஷன் டெக்னாலஜி அவங்க கையில இல்லை. ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கீழே இப்ப என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு ஜஸ்ட் பிஃபோர் சம் ஃபியூ டேஸ் 15 டேஸ் முன்னாடி ஒரு சிப் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த சிப் ஆக்ட் வந்து அதுல என்ன ஆக்ட்ல என்னன்னாக்கா $50 பில்லியன் $50 பில்லியன் வந்துட்டு அவங்களோட அந்த சிப் பில்டிங் ஈகோ சிஸ்டம்ல சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் யூஎஸ்ல மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்றாங்க. இதுல ஏன் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகும்னா இன்டெல், அதுக்கப்புறம் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் என்விடியா, இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும். ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து திஸ் இஸ் வேர் இந்தியா இஸ் லேகிங். என்னன்னாக்கா த ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். எனக்கே தெரியாது அதாவது இந்த இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு வந்து எமர்ஜ் ஆயிடுக்கு அப்படின்னு சொல்றது. கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் த ஃபியூச்சர். ஏன்னா நான் கேம்ஸ்னாக்கா இது வந்து ஒரு சிம்பிள் இதுன்னு நினைச்சேன். இல்ல, இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் எவால்விங் டு தி த ஃபியூச்சர். ஏன்னாக்கா மெட்டாவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆப்பிளோட நெக்ஸ்ட் லான்ச் இருக்கு செப்டம்பர் 7th ஆர் சம்திங். அந்த பீரியட்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் லான்ச் இருக்கு. ஆப்பிள் அண்ட் மெட்டா இவங்க வந்து 2 பேரும் வந்து they are going to compete with each other inside metaverse virtual space. இதுல வந்து உள்ளுக்குள்ள காம்படிஷன் ஆகும்போது நிறைய ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வருது. ஒன்னு வந்து நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ், என்எஃப்டின்னு சொல்றோம், மெட்டாவர்ஸ்ன்னு சொல்றோம், இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றோம். அந்த கிளாஸஸ் வர்ச்சுவல் கிளாஸஸ் போட்டுட்டு இப்போ ஒரு சின்ன அந்த வர்ச்சுவல் கிளாஸஸை பத்தி எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாக்கா அந்த கிளாஸஸை போட்டதுக்கு அப்புறமேலு நீங்க வந்து ஒரு கடைக்கு நம்ம இப்போ யூஸ்வலா நமக்கு ஒரு கடைக்கு போய் தான் ஒரு நைக்கில ஒரு ஷோரூம் இருக்குனாக்கா கடைக்கு போய் நைக்கி ஷூஸ் பார்ப்போம். இப்போ இந்த மெட்டாவர்ஸ் கிளாஸ் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸை போட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்கே உட்காந்துட்டு அந்த கிளாஸை போட்டோம்னா நைக்கி ஷோரூம்ல உள்ள ஷூஸை வந்து அப்படி டச் பண்ணி பாக்குற மாதிரி நமக்கு அந்த இது கொடுக்குறாங்க. இது வந்து ஏன்னா இந்த மெட்டாவர்ஸ் இஸ் எமர்ஜிங். அப்புறம் என்எஃப்டி விச் இஸ் அ பிளாக் செயின் டெக்னாலஜில வருது. திஸ் இஸ் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எமர்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிப் மேனுஃபேக்சரிங் தேவை, கேமிங் இண்டஸ்ட்ரி தேவை. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு $50 பில்லியன் வந்துட்டு the US has passed a chip act. அவங்க வந்து they want to restructure the whole ecosystem. அவங்க வெறும் ஈகோ சிஸ்டம் மட்டும் பில்ட் பண்ணல, அவங்க அந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஃபேவரான கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அந்த டெக்னாலஜியை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கை கொடுக்கணும். இதுதான் நம்ம ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தோம். நம்ம போன நேர்காணல்ல அந்த தைவான் இஷ்யூல தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நம்ம வந்து கொடுக்கணும்னா நம்ம கையில அந்த கண்ட்ரோல் ஆஃப் த சப்ளை இருக்கணும்னு சொல்லி, அந்த சப்ளையோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும்னு. இந்த சிப்போட சப்ளை செயினை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் யூஎஸ் இஸ் கண்ட்ரோலிங் சைனா. அண்ட் சைனாவுக்குள்ள இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா சைனா இஸ் ஆல்சோ கொலாப்சிங் இன் எக்கனாமி. ரியல் எஸ்டேட் இஸ் கோயிங் த்ரூ அ பேட் ஃபேஸ், சைனீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயிங் த்ரூ அ பேட் ஃபேஸ். அண்ட் இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் டொமஸ்டிக் இஷ்யூஸ் விச் ஆர் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்குலேட்டிங் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ரைட். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க சொல்றது என்னன்னா இப்ப யூஎஸ் வந்து ப்ரொவோக் பண்றாங்க சைனா, பட் சைனா வந்து ரொம்ப கிளவரா தான் இருக்காங்க. இந்த ப்ரொவோகேஷன்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்து ஒரு வார்ல போய் மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க ஆர்குமெண்ட் இல்லையா?
பட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெலோசி போகும்போது சைனா பயங்கரமான நாய்ஸ் கிரியேட் பண்றாங்க, நாங்க அக்ரெசிவா இருப்போம், அட்டாக் பண்ணுவோம்லாம் சொல்றாங்க. இப்ப செகண்ட் டைம் திருப்பி இந்தியானா கவர்னர் போறாரு. அப்புறம் கனடால இருந்து கொஞ்சம் எம்பிஸ் வந்து அடுத்தது தாய்வான் விசிட் பண்ண போறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சைனா ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனா எதுவும் பண்ணல அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு எப்படி சைனா அப்பியர் ஆகிறாங்கன்னா பலவீனமா தான் தோற்றம் அளிப்பாங்க இல்லையா. சைனா பேசிக்கிட்டே இருப்பாங்க, த்ரெட் பண்ணுவாங்க, பட் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, டொமஸ்டிக்கா சைனீஸ் பீப்புள் எப்படி பார்ப்பாங்க? நம்ம கவர்மெண்ட் வீக்கா இருக்குன்னு தானே பார்ப்பாங்க. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் இருக்கிற இந்த டைம்ல. சோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல சைனா ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த ப்ரொவோகேஷன்ஸ்க்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், போன இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, சைனா எக்காரணத்து கொண்டும் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தட் இஸ் என்ஃபோர்ஸ்ட், தட் வாஸ் த ஃபேக்ட் அண்ட் தட்ஸ் ஆல்சோ பிகம் அ ஃபேக்ட். ஒரு த்ரெட் தான் பண்றாங்களோ ஒழிய தே நெவர் கோ ஆன் அ வார். என்னன்னாக்கா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் அ ப்ரொவோகேஷன் அண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொவோகேஷன். இது வந்து ஒரு லீடர்ஷிப்பை என்ஃபோர்ஸ் பண்றாங்க. எல்லா ரீஜன்லயும் வி ஸ்டில் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி லீடர்ஷிப்ன்றது அதுதான். இப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்ப நம்ம அந்த ஐ மைட் ஹவ் கிவன் அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம் அபவுட் டாக்ஸ் அண்ட் பார்க்கிங், பட் தட்ஸ் அ வெரி அனாலஜியோட. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரி இருக்குது. அந்த ஃபேக்டரியில வந்து ஒரு ரீஜன்ல வந்து ஒரு லீடரால இல்ல ஒரு சேர்மனால அந்த இடத்துல போக முடியலன்னாக்கா அந்த ரீஜன் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் த பாஸ். ஸோ என்னைக்குமே வந்து த யூஎஸ் ஹேஸ் என்ஃபோர்ஸ்ட் லீடர்ஷிப் இன் த வேர்ல்டு. ஸோ ஒரு ரீஜன்ல வந்து இஃப் தே குட் நாட் கோனாக்கா அந்த ரீஜன் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல். அதை வந்து இப்போ வந்து தே டோன்ட் வாண்ட் டு லெட் இட் ஹேப்பன். அதான் என்ன பண்றாங்க, டைம் அண்ட் டைம் அந்த இடத்துல வந்துட்டு நாங்க அங்கதான் வருவோம், நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு ப்ரொவோகேஷன் பண்றாங்க. சைனா இஸ் ஆல்சோ ரைட் ஆன் இட்ஸ் ஓன் சைடு. ஏன்னாக்கா தே ஹாவ் டூ சாய்ஸஸ். ஒன்னு வந்து தே கேன் அட்டாக், செகண்ட் வந்து தே கேன் பி குவைட். இதுல வந்து ஒரு இஃப் எனிபடி இஸ் இன்டெலிஜென்ட், அதான் சொல்லுவோம் அந்த மாதிரி, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தாக்கா தே வில் நாட் டூ இட். ஆத்திரம் அடைஞ்சு போய் சண்டை போட்டாக்கா தே வில் பிகம் லைக் ரஷ்யா. இன்னைக்கு ரஷ்யா இஸ் அ ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் பாலிசிஸ். நேத்தோட 6 months ஆயிடுச்சு வார் ஆரம்பிச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து தே ஆர் அ ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் த சேம் வார் தட் தே ஸ்டெப்ட் இன்சைட். அது வந்து இன்னைக்கு சைனா இஸ் என்ஃபோர்சிங் இன் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வே. அவங்க வந்து ஒரு சண்டைக்கு போயிட்டாங்கன்னாக்கா சைனா இஸ் டேக்கன் த மோஸ்ட் த பிகெஸ்ட் மிஸ்டேக். பட் தே ஆர் இன்டெலிஜென்ட், தே ஆர் அவாய்டிங் அ வார். அவாய்டிங் அ வார் இஸ் நாட் விச் இஸ் லூசிங். இந்த சமயத்துல வந்து இந்த சமயத்துல அவங்க வந்து இஃப் தே ஃபைட் அ வார் then it is not considered as a cowardice. ஏன்னா they are preparing themselves. They are preparing themselves such that in the future எப்ப பதுங்கி இருக்கணும், எப்ப வந்து we need to show the strength ன்றது they know it very well. So that's the thing. We should என்னைக்குமே if we fight, நம்ம என்னைக்குமே நம்மளோட பவர் இல்லாதவங்களோட சண்டை போட்டோம்னாக்கா நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து we will be exposed. அதனால நம்ம என்னைக்குமே நம்மளோட வீக்கா இருக்கவங்களோட பவர் சண்டை போடக்கூடாது. நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்கும் போது சண்டை போட்டாதான் we will always grow. நம்மளோட வீக்கா இருக்கிறவங்களோட சண்டை போட்டோம்னா நம்மளோட பேர் போயிடும், இமேஜ் போயிடும். Just like how Russia has lost the image. ஆப்கானிஸ்தான்ல வந்து US lost the image. வியட்நாம்ல US lost the image. யுக்ரைன்ல வந்து ரஷ்யா lost the image. So இதை தெரிஞ்சு வச்சுதான் வந்து China is not exposing themselves or its strength. பட் இப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா சைனாவோட இமேஜும் காணாம போயிடும் இல்லையா, அவங்களோட இமேஜும் டேமேஜ் ஆகும் இல்லையா. ஏன்னா சைனா வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு தானே உலக நாடுகள் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரஷ்யா 6 months ஆயிடுச்சு சண்டே ஆரம்பிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா உள்ள all the military leaders are now criticizing the Russian president. நேத்து உள்ள ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா the US திங்க் டேங்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா இந்த மாதிரி நாங்க வந்து ரஷ்யாவை என்னமோ மாதிரி நாங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணோம், ஆனா வந்துட்டு அவங்களோட ஒரு கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியர்னாக்கா ஒரு இஸ்ரேல், யுஎஸ், பிரிட்டிஷ், பிரான்ஸ் இவங்க வந்து ஒரு வார்ஃபேர்னாக்கா எந்த அளவுக்கு இவங்களோட லாஜிஸ்டிக் ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களோட சப்ளை செயின் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல வந்து ஒரு எந்த விதத்திலயுமே நாட்டோவோட க்ளோஸ் கிடையாது ரஷ்யா அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போ வந்து ரஷ்யா மைட் ஹேவ் இப்போ ஒன்றும் இல்லை, எஸ்டோனியான்னு ஒரு சின்ன கண்ட்ரி அந்த பார்டர்ஸ்ல இருக்கிறாங்க, அந்த ரஷ்யாவோட பார்டர்ஸ்ல ஃபின்லாந்து, எஸ்டோனியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, லித்துவேனியா இவங்கெல்லாம். எஸ்டோனியா என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 6 மாசம் முன்னாடி சொன்ன எஸ்டோனியா வந்து தே ஃபியர்ட் தட் ரஷ்யா வில் ஆக்கிபை. இப்போ எஸ்டோனியா என்ன சொல்றாங்கன்னாக்கா, ரஷ்யா பார்டர்ஸ்ல எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னாங்க. ஒரு சின்ன கண்ட்ரி பிரேக் அவே ஃப்ரம் ரஷ்யா இஸ் நோ லாங்கர் ரெஸ்பெக்டிங் ரஷ்யா பிகாஸ் தே எக்ஸ்போஸ்ட் இன் திஸ் வார் தட் தே அவங்க கிட்ட வந்து ஒரு சப்ளை செயின் அந்த அளவுக்கு இல்ல, கோஆர்டினேஷன் அந்த அளவுக்கு இல்ல, வார்ஃபேர்னு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்க சிரியால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் ரஷ்யா பண்ண வார்ஃபேர் எப்படின்னாக்கா, மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணி அந்த இடத்துல கயோஸ் உண்டாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஆக்சுவல் வார்ஃபேர்னு வந்தோன்னே their army or like their coordination or the logistics could not take it ahead. அதே மாதிரி அவங்க military is also not prepared. இதுதான் வந்துட்டு this has exposed that Russia is no longer a successful or powerful country. இந்த மாதிரி வந்து China should not becomeன்றது, China is also prepared for that. இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்ப யூஎஸ் இன்ஃபுளுன்ஸ்ன்றது குளோபலா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றது சொன்னீங்க. ஸோ யூரோப்ல நம்ம பார்த்தோம், ஏசியால பாக்குறோம், ஆப்பிரிக்காலையும் பாத்தீங்கன்னா சைனீஸ் இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பார்த்தோம்னா ஆண்டனி பிளிங்கன் வந்து விசிட் பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்காவை, போரிஸ் ஜான்சன் அப்புறம் இமானுவல் மேக்ரோன் எல்லாருமே விசிட் பண்ணிருக்காங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸை. குறிப்பா பிளிங்கன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கன் பாலிசிஸ வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் டிசைட் பண்ணும், சைனா வந்து மற்ற நாடுகள் வெளியில இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து சைனாவை தான் டார்கெட் பண்றாருங்க. ஸோ எல்லா இடத்துலயும் இப்ப யூஎஸ் வந்து சைனீஸ் இன்ஃபுளுன்ஸை வந்து கவுண்டர் பண்றாங்க. பிளஸ் ஒரு ஒரு கெயினும் இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து இப்ப யூஎஸ் இன்ஃபுளுன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சைனீஸ் இன்ஃபுளுன்ஸை கண்டெயின் பண்ணிருக்காங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த விக்டரி எதனால சாத்தியமாச்சு? இப்ப அது வந்து சைனால இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை வந்து இந்த சக்சஸ் வந்து கொடுத்துருக்கா, இல்லாட்டி யூஎஸ் எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா? என்ன அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எது கிரியேட் பண்ணிருக்குது? நான் வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்க வேர்ல்டுல உள்ள வார்ஸ் பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அதிகமா ஃபைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. அதிகமா வார்ஸ் ஃபைட் பண்ணது எந்த கண்ட்ரீஸ்னு பாத்தீங்கன்னா, நீங்க வைக்கிபீடியால படிக்கலாம், இல்ல மற்ற வார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். மற்ற வார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மச் மோர் இன்ஃபர்மேட்டிவ். நீங்க இதில் பாத்தீங்கன்னா அதிகமா சண்டை போட்ட கண்ட்ரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ரீஜன்ல தான் கண்ட்ரீஸ் ஃபைட் பண்ணாங்க. யுஎஸ் வந்து என்ன சொன்னாங்க, யுஎஸ் ஃபாட் ஆஃப்டர் த ஈரான் ஈராக் வார்ஸ் இருந்தது, அப்புறம் மற்ற வார்ஃபேர் இருந்தது, வியட்நாம் வார்ஃபேர் இருந்தது. அதெல்லாம் வந்து தோஸ் வேர் த மிஸ்டேக்ஸ் தட் த யுஎஸ் டிட். என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, நம்ம என்னைக்குமே ஒரு ஒரு வார்ஃபேர்ல போகும்போது, நம்ம வந்து மிலிட்டரி எடுத்துட்டு போகும்போது we have always failed in getting the dominance. ஏன்னா அந்த இடத்துல நமக்கும் செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆச்சு, லீடர்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம். அட் த சேம் டைம் அந்த கண்ட்ரீஸும் வந்து கயோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் டு ஆப்கானிஸ்தான் முன்னாடியிலே கயோஸ். அது வந்து ஒரு 100 இயர்ஸாவே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் கயோஸ். நீங்க வியட்நாம்லயும் வந்து இட் வாஸ் அ பேட் ஸ்ட்ராட்டஜி. ஈராக்லயும் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அந்த இது மைக்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னாக்கா, திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஒரு எக்கனாமிக் கண்ட்ரோல் எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப் அச்சீவ் பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயும் வந்து ஒரு எக்கனாமிக் கண்ட்ரோல் மூலியமா தான் பவரை வந்து பிடிக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் ஃபைட்டிங் ஃபார் பவர். சைனா இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் ஃபார் பவர். யூரோப் இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் ஃபார் பவர், பட் இட்ஸ் அ நார்மேட்டிவ் பவர். இந்தியா இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் ஃபார் பவர். அந்த ரீஜன்ல இப்போ ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் இதை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரீஜன்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். பட் ஹூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஆல் இஸ் த கொஸ்டின் விச் இஸ் டவுன் தேர். இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து எக்கனாமிக் பவர் மூலியமா மற்ற எல்லா கண்ட்ரியும் வந்து ஒரு டாமினேட் பண்றாங்க. அவங்க எப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, சைனா வாஸ் கிவிங் லாட் ஆஃப் லோன்ஸ் டு சைனா. வளர்ந்த விதமும் பாத்தீங்கன்னா பழைய யூஎஸ் வளர்ந்த மாதிரி தான் வளர்ந்தாங்க. ஆனா சைனா வாஸ் மச் மோர் இன்டெலிஜென்ட். சைனா 30 வருஷம் நம்ம எல்லாருக்கும் அந்த எக்கனாமிக் க்ரோத் பண்ணும்போது எந்த ஒரு வார்ஃபேர்லயும் இறங்கல. அதனால என்னாச்சு, யூஎஸ் வாஸ் மோர் லைக், நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு வார்ஃபேர்ல சண்டை போடுறோம், செலவு பண்றோம். சைனா வந்து எதுலயுமே செலவு பண்ணாம எக்கனாமில மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்களேன்றது ஒரு த்ரெட்டாவும் பார்த்தாங்க. ஸோ தே ஆர் ப்ரொவோகேட்டிங். பட் யூஎஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஹோல் ரீஜன்ல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து எக்கனாமிக் வார்ஃபேர்ல மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப எப்படி வந்து யூஎஸ் ப்ரொவோக் பண்றாங்களோ அந்த மாதிரி ரஷ்யாவும் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா எப்படி ப்ரொவோக் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். கொசோவோன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, ரொம்ப சின்ன கண்ட்ரி.
இட்ஸ் வெரி டைனி கண்ட்ரி. இன்ஃபேக்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து நமக்கு தெரிய வராது. இப்போ போஸ்னியா ஹெர்சிகோவினா அண்ட் கொசோவோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அது வந்து யுகோஸ்லாவியான்னு ஒரு ஊர் இருந்தது. அதெல்லாம் வந்து பிரேக்அவே ஆன கண்ட்ரிஸ் அதெல்லாம். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நாங்க எந்த கண்ட்ரில இறங்குனாலும் எங்களுக்கு விசா வந்து அக்செப்டட் கிடையாது. அவங்க எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் தெரிஞ்ச மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நாங்க வந்து இந்தியா உள்ள வந்தாக்கா எங்களை வந்து இந்தியா திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா எங்க விசாவே வந்து ரிஜெக்டடு. அப்ப நாங்க எந்த கண்ட்ரிக்கு போவோம் அப்படின்றாங்க. போஸ்னியா ஹெர்சிகோவினா, கொசோவோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ். இப்ப கொசோவோ வந்து ரொம்ப வருஷமா 93ல இருந்து வார்ஃபேர்லயே இருக்கிறாங்க. சர்பியான்னு அந்த ரஷ்யா பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி அட்டாக் பண்றாங்க. இப்ப வந்து ரஷ்யா என்ன பண்றாங்க, அந்த ரீஜன்ல இப்ப வந்து யுஎஸ் ரஷ்யா லூஸ் ஆயிட்டு வராங்க அந்த இடத்துல. இப்ப இந்த கம்ப்ளீட் யுக்ரைன் வார்ல. சோ தே ஆர் கிரியேட்டிங் அ குளோபல் அன்ரெஸ்ட். எல்லா கண்ட்ரிலயும் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணி அந்த இடத்துல ட்ரபிள் கிரியேட் பண்றாங்க. இப்ப சர்பியா வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி திரும்ப கொசோவோல வந்து there is a lot of there is a lot of unrest which is coming in, violence warfare போற மாதிரி போறாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் லீடிங் ஃபார் த நாட்டோ அங்க திரும்ப வந்து பீஸ் கொண்டு வர பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அர்மேனியா அசர்பைஜான்ல திரும்ப வந்து அந்த இடத்துல ஒரு ரீஜன்ல ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொவோகேஷன் வந்து குளோபலி நடக்கிறது தான். யுஎஸ் ஒரு சைட்ல பண்றாங்க, சைனா ஒரு சைட்ல பண்றாங்க. சைனா அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. அட் த சேம் சைனா இஸ் மோர் கன்சர்ன் அபவுட் இட்ஸ் ஓன் எக்கனாமி. ரஷ்யா ஒரு சைட்ல பண்றாங்க. ஸோ எல்லாமே பண்றது தான். இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் அதர் கண்ட்ரி ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிசோர்சஸ் அண்ட் மணி வந்து வேஸ்ட் ஆகுன்றதுக்கோசரம். ரைட். இப்ப நீங்க சொன்னது போல இப்ப ரஷ்யா வந்து நிறைய இடத்துல அவங்களும் ப்ரொவோகேஷன்ஸ்ல வந்து ஈடுபடுறாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, இப்ப ரஷ்யா வந்து போருக்கு போனது ஒரு பெரிய தவறு. ஏன்னா பொருளாதார ரீதியா இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவான ஒரு நடவடிக்கையா மாறிடுச்சுன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இதை தாண்டி இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அவங்க ரஷ்யா வந்து என்ன பண்றாங்கன்னா யூரோப்லயும் வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கேயும் நிறைய பொருளாதார இம்பேலன்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்றாங்க. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, ரஷ்யா என்ன பண்றாங்கன்னாக்கா தே வாண்ட் டு கிரியேட் ட்ரபிள் எவ்ரிவேர் இன் த ரீஜன். இந்த சர்பியா கொசோவோ ஒரு ரீஜன் இருக்கு, இன்னொன்னு அர்மேனியா அசர்பைஜான் அந்த இடத்துல ஒரு பண்றாங்க. இப்போ இன்னொன்னு அவங்களுக்கு மெயினா எங்க வந்து இப்போ யூஎஸ் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, யூரோப்பையும் வந்து யூரோப்ல ஒரு அண்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரி அண்டர்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னா, அங்க நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று இருக்குது. யூரோப்லயே பெரிய நியூக்ளியர் பிளான்ட் வந்து யுக்ரைன்ல இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து அங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் ஒரு நியூக்ளியர் வார்ஃபேர் மாதிரி, நியூக்ளியர் ரேடியேஷன் வர மாதிரி பண்றாங்க. ஸோ தட் இட் ஒரு யூரோப்ல ஃபியர் ஆயிடும்னு. அதே மாதிரி செகண்ட் இது வந்து உங்களுக்கு எனர்ஜி தான் மெயின். எனர்ஜி இன்ஃபிளேஷன் இஸ் பிகெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் யூரோப். அதனால என்ன பண்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்து எனர்ஜி சப்ளையை வந்து கட் பண்றாங்க. ஆனா எனர்ஜி சப்ளை கட் பண்ணா ரஷ்யாவுலயும் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும், ரஷ்யன் எக்கனாமிக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு இப்போ ஜெர்மனி அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இப்போ என்ன பண்றாங்க, தே ஆர் ப்ரிப்பேர்ட். நேத்து தான் வந்து ஜெர்மனில வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ட்ரெயின் லான்ச் பண்ணிட்டாங்க. சாக்சனின்ற ஒரு ஊர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேத்து ஜெர்மன் சான்சலர் வந்து கெனடியன் பிரசிடென்ட்டை மீட் பண்ணி இந்த மாதிரி ஹைட்ரோஜனுக்கு நாங்க வந்து எனர்ஜி ஆல்டர்னேட் எனர்ஜிக்கு 50 பில்லியன் நினைக்கிறேன் we will invest அப்படின்னு சொல்லி, if my numbers are correct, 50 பில்லியன் என்னமோ they are planning for that. கனடாவோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் பண்றாங்க. ஸோ யூரோப் வந்து ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ்க்கு போறாங்க. பட் ரஷ்யா என்ன பண்றாங்க, தே ஆர் கிரியேட்டிங் டிஸ்ட்ரக்ஷன் இன்சைட் யூரோப்பியன் ரீஜன். பட் நம்ம சொல்லணும்னா அவுட் அண்ட் அவுட் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. நான் அதை தான் சொன்னேன். அமெரிக்கன் வார், அந்த அமெரிக்கன் வெப்பன்ஸ் 1980s வெப்பன்ஸ், அதாவது ஹிம்மர்னு ஒன்று சொல்றாங்க. அந்த ஹிம்மர் வெப்பன்ஸ் வந்து அமெரிக்காவோடது 1980s வெப்பன். அது வந்து அமெரிக்கா 560 என்னமோ வச்சிருக்காங்க. அதுல வெறும் 20 தான் வந்து யுக்ரைனுக்கு கொடுத்தாங்க. அந்த 20 ஹிம்மர் வெப்பன்ஸை கூட வந்து ரஷ்யன் வார்ஃபேரால அதை வந்து தே குட் நாட் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த ஹிம்மர். இப்போ அதனால அமெரிக்கா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, ரஷ்யன் மிலிட்ரி இஸ் ஆல்சோ நாட் சோ கேப்பபிள் வித் மாடர்னைஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் வச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, சைனா வந்து ஃபியூச்சர்ல டெஃபினட்டா சூப்பர் பவரா மாறிடுவாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூஎஸ் அவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்க.
பட் சைனா யூஎஸ் ஓவர்டேக் பண்ணணும்னா சைனாக்குள்ள சில பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் நடக்கணும். குறிப்பா அந்த பொலிட்டிக்கல் முக்கியமான அந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் என்னன்னா சைனால வந்து அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தூக்கி போட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் சைனானால யூஎஸோட எஃபெக்டிவா கம்பீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க. ஸோ இப்ப சைனானால எஃபெக்டிவா லாங் ரன்ல யூஎஸோட கம்பீட் பண்ணணும்னா சைனால கம்யூனிசம் தூக்கி போட்டு ஒரு கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு நினைக்கிறீங்களா? நீங்க கம்யூனிசம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கேபிட்டலிசம், நீங்க டிக்டேட்டர்ஷிப்பை எடுத்தீங்கன்னாக்கா அது டெமோக்ரஸி. இப்ப வந்து நீங்க டிக்டேட்டர்ஷிப்பை வந்து சைனா எடுத்துட்டு டெமோக்ராட்டிக்கா போனாங்கன்னாக்கா தென் இட் வில் பி அ கம்ப்ளீட் சேஞ்ச் ஃபார் த சைனீஸ் ப்ராக்ரஸ். ஏன்னாக்கா உங்களுக்கு டெமோக்ரஸி எந்த அளவுக்கு ஒரு லார்ஜர் கண்ட்ரியில வந்து இட் வில் ரியலி பெனிஃபிட் அப்படின்றது இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். இட் இஸ் அ வெரி குவெஸ்டினபிள் சேலஞ்ச். யூஎஸ்ல வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஸோ தேர் ஏபிள் டு ப்ராக்ரஸ் வித் எலெக்ஷன்ஸ், மல்டி பார்ட்டி சிஸ்டம், அதனால வந்து இட் இஸ் ஏபிள் டு ப்ராக்ரஸ். சைனால வந்து சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து தட் ஹஸ் ரியலி பெனிஃபிட்டட் தெம் இன் தேர் ப்ராக்ரஸ் இன் த லாஸ்ட் 30 years. ஸோ அந்த சிஸ்டம் வந்து அவங்க சடனா சேஞ்ச் பண்ணும்போது இட் வில் லீட் டு அட்டர் கயாஸ். கேபிட்டலிசம் வந்து பாக்குறீங்கன்னு போது இன்னைக்கு என்னோட ஒப்பீனியன்ல பாத்தீங்கன்னாக்கா, இது நான் வந்து ஒரு சர்காஸ்டிக்கா சொல்லியிருக்கிறேன் என்னோட லெக்சர்ஸ்ல. த யுஎஸ் இஸ் நவ் ப்ரொடெக்டிங் இட் செல்ஃப். நாங்க வந்து இந்த கண்ட்ரி மக்களை விட மாட்டோம், அந்த கண்ட்ரி மக்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு த சைனீஸ் ஆர் கிளியர்லி ஓப்பன் அண்ட் டெல்லிங் தட் வி ஆர் அ கம்ப்ளீட் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. யாரு வேணாலும் என் கண்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ண வரீங்கனாலும் வாங்க, வி ஆர் ஓப்பன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நாங்க எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸையும் நாங்க தடுக்க மாட்டோம்னு சொல்லி வி வில் ப்ரொமோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆன் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் when it's opening itself for trade and investments, China is giving a complete open door policy. யார் வேணாலும் வாங்க, எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் முக்கியன்றாங்க. இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு யூஎஸ் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றாங்க. யூஎஸ் டசன்ட் வாண்ட் லைக் இன்னைக்கு சிப்ஸ் ஆக்டை வந்து பாஸ் பண்ணது ஏன்னாக்கா த சைனீஸ் ஷுட் நாட் டேக் கண்ட்ரோல்ன்ற ஒரு ரீசனால தான். ஓகே, தட்ஸ் அ பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ். அது வந்து ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். To control the system, it is a part of the system which is there. So on a overall ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா, ஒரு சிஸ்டம்ல இருந்து சைனா வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்ற பொழுது இட் வில் லீட் டு அது வந்து அந்த பீரியட்ல இருந்து டு கம் பேக் இன்டு ரிஃபார்ம்ஸ், அந்த இதுலயே வந்து they might lose out. And democracy is good for social living and for voices. But too many voices will be difficult for the system unless until the system is able to manage it with strong legal structures. So the US வந்து அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த காலங்காலமா யாரெல்லாம் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணாங்க, they have very well enacted their progress. டிக்டேட்டர்ஷிப்பை எனாக்ட் பண்ணவங்களுக்கு they are struggling with they have their own struggles. அவங்களுக்கு அதே மாதிரி they have their own advantages. அட்வான்டேஜ் வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கு. ஸ்ட்ரகிள் வந்து ஒரு டிக்டேட்டர்னா எவ்ரிதிங் இஸ் அ சிங்கிள் வாய்ஸ். அது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா இன்னைக்கு ரஷ்யா ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் ஆஃப் திஸ். நேத்து கூட வந்து அந்த ரஷ்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த ரஷ்யன் பிரசிடென்ட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது டூகின்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட்டோட ரொம்ப இன்ஃப்ளூயன்சர், ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சர். அவரோட டாட்டரை வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களே, அவரோட பொண்ணு வந்து she died in a bomb blast which was instigated from a revolution inside. ஒரு டிக்டரா இருக்கும்போது he is losing the control at some point of time because அவங்க மக்களே வந்து once like there is a இப்போ when the challenges increase, இதுதான் வந்து many countriesல ஆகுது including India. என்ன ஆகுதுனாக்கா there is a huge gap which is happening. இந்த huge gap எதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சைடு there is a poverty and coffins. On one instance there is poverty and coffins, on another instance there is palace. In the gap தான் வந்து it's increasing, emerging and increasing higher, and thereby there is a lot of unrest which is coming. Dictatorships will always have its own struggles and democracy will have its own struggles. இந்த கொஸ்டினை கொஞ்சம் லைட்டா ரீஃப்ரேஸ் பண்றேன். இப்ப எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை நான் எங்க படிச்சேன்னு,
பட் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டேட்டா வந்து நான் பார்த்தேன். இப்போ தியான்மன் ஸ்கொயர் இன்சிடென்ட் நடக்கும்போது சைனாவோட டோட்டல் வெல்த்ல சம்வேர் அரௌண்ட் 10-20% வந்து பிரைவேட் கேபிட்டலிஸ்ட் கிரியேட் பண்ண வெல்த், அப்புறம் ஒரு சம்வேர் அரௌண்ட் 80% வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல், கவர்மெண்ட் ஜென்ரேட்டட் வெல்த்தா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா. அது வந்து இப்ப இருக்க சூழல்ல பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 30% வெல்த் வந்து கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் ஜென்ரேட் பண்ற வெல்த், 70% வந்து கேபிட்டலிஸ்ட் ஜென்ரேட்டட் வெல்த்தா இருக்கு. ஸோ தியான்மன் ஸ்கொயர்ல கேபிட்டலிஸ்ட் போர்சஸ் வீக்கா இருக்கும் போதே அவங்களால கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியுது. ஸோ நாளைக்கு ஒரு சீரியஸான எக்கனாமிக் கிரைசிஸ், எக்கனாமிக் ரெசெஷன் வந்ததுன்னா சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அந்த ரெசெஷனை சர்வை பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து கேபிட்டலிஸ்ட் போர்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ இப்பயும் நான் பார்க்கும்போது எப்படின்னா, இப்ப அங்க இருக்கக்கூடிய பிசினஸ், பெரிய பெரிய பிசினஸ் கார்பரேட்ஸ் எல்லாம் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப ஜாக் மார்க் நடந்ததெல்லாம் நம்ம பாக்குறோம். தேவையில்லாம ஓவரா இன்வால்வ் ஆகிறாங்க பிசினஸ்ல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ அவங்க தேர் நாட் ஹாப்பி இல்லையா? ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டினால சர்வே ஆக முடியுமா அப்படின்றதுதான். சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இஸ் கண்ட்ரோலிங். த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து ஒரு சிங்கிள் வாய்ஸ்ன்றனால they are able to channelize. They are able to channelize the progress of China. இப்போ இருக்கிற அந்த லீடர் வந்து ஜி ஜின்பிங் has been more economically நிறைய வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லோன்ஸ் நிறைய கொடுத்து he is channelized the macro image of China. நீங்க சொல்றது ரைட்டு. at some point of time when ஜாக்மான்றது one of the examples. இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி வந்து when they question they went missing. so ஏன் இப்படி பண்றாங்கனாக்கா they don't want anybody to question the system. இந்த சிஸ்டம் வந்து question பண்ணாக்கா we will control அப்படின்றது they are enforcing it upon. இது வந்து it is definitely like detrimental, but ஆனா that is working out. ஏன் அப்படின்னாக்கா there is only one leadership, and that is a political leadership which is controlling. They don't want the wealthy people or the industrialists to control the system. அதனால வந்து it is working out for China. இப்போ what is right for China cannot be right for other countries. யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா it is a democratic system. இன்னைக்கு மார்க் ஜுக்கர்பர்க் வந்து he is criticizing the Democrats. டெஸ்லாவோட எலான் மஸ்க் வந்து he is criticizing the president. பட் அதே ஜாக்மா வந்து when he criticized the Chinese president he was controlled. So at some point of time பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்றாங்கனாக்கா நம்ம அதை தான் சொல்லியிருந்தாலும் இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாலும் எக்கனாமிக் பவர் லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் பவர். ஸோ அந்த எக்கனாமிக் பவர் இந்த சிஸ்டத்துலயும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு வந்து எக்கனாமிக் பவர் வந்தோன்னா தே வாண்ட் டு கண்ட்ரோல் த பொலிட்டிக்கல் பவர். பட் ஓவர் ஹியர் இது டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரின்ற பொழுது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்ன்றது பொலிட்டிக்கல் சிஸ்டம் இஸ் ஸ்டில் கண்ட்ரோலிங் த எக்கனாமிக் பவர். இப்போ அதே இந்தியாவில் எடுங்க, என்ன ஆகுதுன்னாக்கா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அப்போ வந்து யார் கையில அந்த எக்கனாமிக் பவர் இருக்கோ, இப்போ இட் குட் பி ஃப்ரம் ஐ திங்க் நேத்து பாத்தீங்கன்னா அதானி ஹஸ் டேக்கன் ஓவர் ஒன் ஆஃப் த மீடியா சேனல்ஸ், லீடிங் மீடியா சேனல்ஸ் ஆஃப் என்டிடிவி. ஸோ அப்போ அந்த எக்கனாமிக் பவர் இருக்கிறனால அவங்க என்ன பண்றாங்க, ஸ்லோலி தே ஆல்சோ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பொலிட்டிக்கல் பவர். ஸோ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி. So அங்க வந்து political power has all the right to control. In a democratic country மணி இருக்கிறவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல எப்பவும் போல ஒரு டீடைலான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ கேப்ரியல்.